பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் தமிழக அரசினுடைய ஆதி திராவிடர் நலத்துறையினுடைய இணை இயக்குனர் மற்றும் கல்லூரியினுடைய முதல்வர், இங்கு பெருவாரியாக வந்திருக்கக்கூடிய எனது அருமை மாணவ செல்வங்கள், ஆசிரிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கங்கள். பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கல்லூரிக்கு நான் 2வது முறையாக வருகிறேன். ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரியான ஒரு தமிழ் உரைக்காக ஆனந்த விகடன் சார்ந்து நான் வந்து இதே அரங்கில் பேசிய ஞாபகம் கல்லூரிக்குள் நுழைந்ததுக்கப்புறம் தான் வந்தது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். கனவுகளால் நிரம்பியது தான் இளைஞர்கள் உலகம். உங்கள் அத்தனை பேருக்கும் கனவுகள் நிரம்பி இருக்கும். வாழ்வு குறித்த, வாழ்வின் ஏற்றம் குறித்த, படிப்பு குறித்த, பொருளாதார உயர்வு குறித்த பல்வேறு கனவுகளை நீங்கள் எல்லோரும் சுமந்து கொண்டிருப்பீர்கள். எதற்காக? தமிழ் கனவு, அதுவும் மாபெரும் தமிழ் கனவு என்கிற சொல்லுக்கு பின்னாடி மிக மிக ஒரு முக்கியமான கருத்து உள்ள இருக்குது. தமிழக அரசு எதற்கு இதை எடுத்து நடத்த வேண்டும்? கல்லூரியில் நடத்துகிறாங்க, பாடம் நடத்துகிறாங்க, பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகளை கொடுத்துக்கிறதுக்காக படிக்கிறவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு செய்யக்கூடிய பல பணிகள் செய்யும்போது எதற்காக இந்த கனவை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் சொல்லி விதைக்க வேண்டும்? இந்த தமிழ் கனவு எதற்காக? கொஞ்சம் நம்ம வந்து கல்லூரி காலத்தில் இருந்து கொண்டு நம்ம முந்தைய காலத்தில் நாம் என்னென்ன நம் தமிழ் சமூகம் நமக்கு கொடுத்தது அப்படிங்கிறத சில மணித்துளிகள் நாம் யோசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் தமிழ் கனவு. நான் என்னுடைய உரைக்காக உலகெங்கும் பல நாடுகளுக்கு போய் வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. போயிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறை போயிட்டு வரும்போதும் எனக்கு ஒரு விஷயம் மிக 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 ஆச்சரியத்தக்கதாகவும் மிக மிக பெருமிதம் கொள்வதாகவும் இருக்கும். இந்த முறை கூட நான் வந்து ஒரு செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்கா சென்றிருந்தேன். ஒரு 7-8 மாநிலங்களில் என்னுடைய உரை இருந்தது. நமக்கெல்லாம் கனவுல இருக்க இந்த கல்லூரிக்குள்ளே வந்த உடனே முதல்வர் அறையிலிருந்து இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பசங்க இதில் எல்லாம் படிக்கிறாங்க, சிவில் எவ்வளோ படிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எத்தனை படிக்கிறாங்க, மெக்கானிக்கல் என்ன படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் எம்இ படிக்கிறாங்க, அப்படிலாம் அந்த புள்ளி விவரங்களை பார்த்து உங்கள் ஆசிரியரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இதில் சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். நம்ம படித்து முடிச்சுட்டு மிகச்சிறந்த ஒரு பணிக்கு செல்ல வேண்டும். ஏன்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த கல்லூரியின் வளாகத்தில் இங்கேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து வந்த குழந்தைங்க தான் நிறைய இருப்பீங்க. அதை தாண்டி இங்கே வந்திருக்கக்கூடிய பிற அரசு கல்லூரியினுடைய மாணவ மாணவியர் நிறைய. இப்போ அழகாக தமிழர் பெருமிதம் குறித்து சிவப்பிரியனா ஏறு தழுவுதல் பேசியது, அவர்கிட்ட இருந்து ஆரம்பித்து எத்தனை மாணவர் மாணவியர்கள் வந்து மிக அழகாக சுருக்கமாக தங்களுக்கு பிடித்த உரையை வந்து பேசி சென்ற பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர்கள் எல்லோருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கும். படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு சிறந்த பணியில் அமர வேண்டும். ஒரு சிலர் நான் சிறந்த தொழில் முனைவோராக வரணும்லாம் கனவில் இருக்கணும்ன்ட்டு. இந்த முறை நான் வந்து அமெரிக்கா போயிருந்தப்ப நம்ம எல்லாருக்கும் கனவில் இருக்கக்கூடிய ஒரு நகரமான சான் ஹுசைன், கலிஃபோர்னியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய, இன்றைக்கி நம்ம எல்லாரும் கையில் வச்சுருக்க அலைபேசியிலிருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கிற, நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் இயக்கிறல்ல, நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய கூகுள் குரோமோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ChatGPTயோ எல்லாவற்றினுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய மாநிலம். அங்கே ஒரு கூட்டம், ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. ஒரு 30-40 பேர் தான் பிற மாநிலத்தவர் இருப்பாங்க. மீதி 150-200 பேர் தமிழ் மாநிலத்தவர். பேசி முடித்து விட்டு கீழே வந்து சாப்பிட மதிய சாப்பாடு காலையில் நடக்கு, 10 to 1 மணி நடக்குது. மதிய உணவில் எல்லாரும் கீழே உட்காந்து பேச வரோம். எல்லோரும் பெரிய கூட்டம் அப்படி வந்து நான் பேசி இறங்கினோடனே என்கிட்ட பேசும்போது, நம்ம எல்லோரும் ஒரு வெளிநாட்டில் ரொம்ப தூரத்தில் சந்திக்கும் போது முதல்ல கேட்குற கேள்வி, சார் நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊர், இதுதான் முதல்ல எல்லோரும் கேட்பாங்க. ஸோ வந்த உடனே கீழே இறங்கி கேட்டால் அந்த 20-30 வட மாநிலத்தவர்கிட்ட கேட்கும்போது அவங்க, சார் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு எங்கள் ஆங்கிலத்தில் கேட்டால் ஒரு 3 ஊரை சொல்கிறாங்க. பெரும்பாலான ஒரு 99% பேர் ஒன்று பாம்பே, இல்லைன்னா டெல்லி, இல்லைன்னா புனே, இந்த 3 தவிர வேறு எந்த ஊரும் கிடையாது. ஆனால் மீதி இருக்கிற 200 தமிழ் சமூகத்து நம் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 200 பேர்கிட்ட பேசி அத்தனை பேரும், சார் நான் வந்து இந்த குறுக்குத்துறை, நான் வந்து சல்வார்பட்டி,
நான் வந்து விழுப்புரம் பக்கத்தில், உங்களுக்கு ஊர் பேர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், இப்படி சிங்கம்புணரி, இப்படி எல்லாரும் கிராமத்து பெயர்களை அவர்கள் உச்சரித்தார்கள். நண்பர்களே, இது உங்களுக்கான ஒரு சிறிய சிந்தனை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நகர்ப்புறத்திலிருந்து தான் வடமாநிலத்திலிருந்து வருபவர்கள் வெளிநாட்டில் பெரும் பதவிகளுக்கு போய் சேர்றாங்க. நம்மூரில் பட்டி தொட்டியில் கிராமத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற விளிம்பு நிலையிலிருந்து வந்த மக்களும் அந்த இடத்துல அங்கே உட்கார்ந்து கூகுள்லையும் ஆப்பிள்லையும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அங்கே அவர்களை அழைத்து சென்றது யார்? எது? எல்லாரும் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பல கோடி கொடுத்து அங்கே போய் அமெரிக்காவில் விசா வாங்கி உட்கார வச்சுருக்காங்களா? கல்வி மட்டும்தான் நண்பர்களே. எந்த பாரபட்சமும் இல்லாமல் சமூக நீதியோடு அத்தனை பேருக்கும் கிடைத்த கல்விதான் அவர்களை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு. அப்போ அந்த கல்வி இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் போது உங்கள் கனவில் நீங்களும் அது மாதிரி ஒரு இடத்தை நோக்கி நகர்வதற்கான கனவு மட்டும் உள்ள இருந்தால் போதும். கனவுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எவனொருவன் பெருங்கனவை சுமக்கிறானோ, நல்லா புரிந்து கொள்ளுங்க. கனவுனா சாதாரண கனவு இல்லை, சாயந்தரம் போனால் டீ குடிக்கணுங்கிற பேர் கனவு கிடையாது. பெருங்கனவை சுமத்தலும், கனவு சுமந்துட்டு சும்மா இருந்தால் போதுமா? முதல் அடியை எடுத்து வைத்தலும். கனவை சுமந்து கொண்டிருக்கும் போதே முதல் அடியை எவன் ஒருவன் கல்லூரி காலத்தில் எடுத்துக்கொள்கிறானோ, யார் ஒருவர், ஆணோ பெண்ணோ, யார் ஒருவர் சுமக்கின்ற பெருங்கனவுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் பெரு வெற்றியை அடைகிறாங்க. நம்ம நகர்றதுக்கு பேர் வெற்றி இல்லை, உயரணும். மிகப்பெரிய இடத்துக்கு உயரும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெருங்கனவு நமக்கு வேணும். அந்த பெருங்கனவை கொழுந்து விட்டு எரிவதற்கான இடம் வந்து கல்லூரி காலம்தான். மறுபடி நாம் மனசுக்குள் அந்த கனவை எரித்து கொண்டே இருந்தால்தான் அடுத்தடுத்த இடத்திற்கு நாம் நகர முடியும். அப்படி நம் தமிழ் சமூகம் பல இடங்களிலும் பெருவாரியாக வியாபித்து பறந்து கொண்டிருக்கிறது. உலகில் எந்த மூலைக்கு சென்றாலும், இந்த பக்கம் நியூசிலாந்தினுடைய ஓரத்து ஆக்லாண்டிலிருந்து அந்த பக்கம் கனடாவினுடைய வடக்கு மேற்கு ஓரமான ஆல்பர்ட்டா வரைக்கும் பல இடங்களில் பயணித்திருக்கிறேன். எங்கு சென்றாலும் பெரு நிறுவனங்களிலோ இல்லை பெரு வணிகம் நடத்தக்கூடிய நபர்களாலோ அத்தனை இடங்களிலும் தமிழ் முகங்கள் இருக்கின்றன. அந்த தமிழ் சமூகம் அப்படி வியாபித்து இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் கல்வி. இது நேற்று வந்த கனவு இல்லை, நேற்று விதைத்த விதை அல்ல. நம் தமிழ் சமூகம் 2000 ஆண்டுகளாக வச்சுருக்கு. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல காலமாகவே நாம் வந்து கல்வியில் கேள்வியில் சிறந்த சமூகமாக இருந்திருக்கிறோம். கீழடியில் உங்களுக்கு போட்டாங்களே ஒரு சின்ன காணொளி காட்சி, கீழடியை காட்டுறாங்க. அந்த கீழடியில் வந்து சிறு சிறு மட்கலங்கள் எல்லாம் பெயர்கள் எழுதியிருக்கு. ஆதன் அப்படின்லாம் பெயர் எழுதியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின ஒரு மட்கலனில் ஒரு பெயர் எழுதியிருக்கு. அந்த பெயரை யார் எழுதியிருப்பா? அந்த மட்கலன் எல்லாம் அரசாங்கம் அந்த அன்னைக்கு இருந்த மன்னர் வாங்கி எல்லார் பேரும் எழுதியிருப்பாங்களா? சிந்தித்து பாருங்கள். அந்த மட்கலன்களில் பெயர் எழுதியிருந்தாங்கன்னா அந்த மட்கலன் செய்தவர் எழுதியிருப்பார் அவர் பேரை. அப்போ என்ன அர்த்தம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் தமிழ் சமூகத்து குயவர்களுக்கு எழுத்தறிவு இருந்திருக்கிறது, கல்வி அறிவு இருந்திருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். உலகம் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 72,000 கல்வெட்டுக்கள் எடுத்திருக்காங்க இதுவரைக்கும். ஒரு கணக்கு இருக்கு, 72,000 கல்வெட்டுக்கள் இதுவரைக்கும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே தமிழ் கல்வெட்டுக்கள் நண்பர்களே, அத்தனையும். அப்போ அவ்வளவு எழுத்தறிவும் படிப்பறிவும் இருந்திருக்கு. 18 கீழ்கணக்கு நூல்களில், பழைய சங்க இலக்கிய புலவர்களில் எத்தனை பெண்பாட்புலவர்கள் இருந்திருக்காங்க. மொத்த ஐரோப்பிய சமூகத்தில் கடந்த 10 நூற்றாண்டு எடுத்துப்போம், 1000 2000 வரைக்கும் எடுத்தால் எண்ணி ஒரு 100 பேர் கிடைப்பாங்க பெரும் புலவர்கள். மேற்கத்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் சங்க இலக்கிய பாடல்களில் மட்டுமே 45க்கும் மேற்பட்ட பெண்பாட்புலவர்கள் இருந்திருக்காங்க அந்த ஒரு பீரியடில். ஸோ பெண்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள், சாமானியர்கள் விளிம்பு நிலை மக்கள் கல்வி கற்றிருக்கிறாங்க. இந்தியா முழுக்க நிலப்பரப்பில், தமிழ் நிலப்பரப்பில் எல்லாத்திலையும் படித்து தேர்ந்த சமூகமாக நாம் இருந்திருக்கிறோம். அதனுடைய எச்சங்களாகத்தானே நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறது. அப்போ இவ்வளவு நீண்ட மரபுள்ள நாம் இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு நகரணும்,
எவ்வளோ பெரிய உயரத்துக்கு நகரணும். ஒரு 10 தினங்களுக்கு முன்னாடி நான் ஊடகத்தில் கோபிநாத், ஊடகவியலாளர் கோபிநாத் ஒரு பேட்டி எடுப்பதை பார்த்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உங்களில் சில பேர் பார்த்துருக்கலாம், தயவுசெய்து இது வரைக்கும் பார்க்கலைன்னா ஒரே ஒரு தடவை பார்த்துருங்க. 1 மணி நேரம் 35 நிமிடம். அந்த 1 மணி நேரம் 35 நிமிடம் அவர் பேட்டி எடுத்தது யாரை உங்களை யாராவது பார்த்துருப்பீங்களா? அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். அரவிந்த் ஸ்ரீனிவாஸ்னு ஒருத்தரை கோபிநாத் பேட்டி எடுக்கிறார். 1 hour 35 நிமிஷம். இங்கே பொறியியல் மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. 100% நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய, உங்கள் முதல்வர் முடிந்தால் அவங்களுடைய வகுப்பறையில் கூட போட்டு காட்டலாம், அப்படியான ஒரு பேட்டி. நான் பொறியாளன் கிடையாது. எனக்கு ஒரு தமிழ் சமூகத்திலிருந்து மிக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர் பேசுவதை கேட்கக்கூடிய ஆர்வம். நான் கேட்க ஆரம்பித்த போது இரவு 10:30, முடிக்கும் போது 12:05. 12:10க்கு நான் என் மகள் வெளிநாட்டில் இருக்க, அவளுக்கு தொலைபேசியில் நீ இதை பார்த்துட்டியா அப்படிங்கிறத நான் மெசேஜ் அனுப்புகிறேன். அவள் உடனே என்னை கூப்பிட்றா. அவளுக்கு பகல் நேரம், அதனால் என்னை கூப்பிட்றா. நீங்கள் தான்ப்பா லேட்டு, 1 வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்கள் மெசேஜ் அப்படிங்கிறா. அவள் 5 நாட்களுக்கு முன்னாடி பார்த்துருக்குறா, நீங்களும் பார்க்கல, மைண்ட் ப்ளோயிங்ப்பா, ப்ளீஸ் லுக் இன் டு தட் அப்படின்னு அவள் எனக்கு அனுப்பியிருக்கா. நான் பார்த்தோடனே நான் அவரை கூப்பிட்டேன். அப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் இயங்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப், ChatGPT தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ChatGPTக்கு போட்டியாக இருக்கக்கூடிய பெர்ப்ளெக்சிட்டியினுடைய CEO தான் அரவிந்த் ஸ்ரீனிவாசன். அந்த அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அமெரிக்காவிலேருந்து பிறந்து வரல, இந்த பக்கம் KK நகர்லேருந்து படித்து IITயில் படித்து கூகுளில் வேலைக்கு சேர்ந்து இன்றைக்கி கூகுளுக்கு போட்டியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய ஒரு தமிழ் சொத்து அவன். இங்கிருந்து போனவர் 30 வயதில். இன்றைக்கு அவர் நிறுவனத்தினுடைய மதிப்பு 30 பில்லியன். 1 பில்லியனா கிட்டத்தட்ட 9,000 கோடி. 30 பில்லியனா 27,000 கோடி சொத்து மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை 30 வயது உள்ள ஒரு தமிழ் பையன் கொண்டு போயிருக்கானாங்க. பெருமையாக இருக்குல்ல நமக்கு. அப்போ அவன் ஒரு பொறியாளன் தானே. ஒரு பொறியாளர் சமூகம் மொத்தமும் அவனை தூக்கி கொண்டாடணும்ல. அவனுக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கணுமா இல்லையா? யாருன்னு தெரியாது எனக்கு, அவர் யார் எப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த கல்வியும் அந்த படிப்பும், அவர் அந்த படிப்பு மீதாக உயர்ந்து நிற்கக்கூடிய விஷயம் புல்லரிக்க வைத்தது நடிகரவில். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? ரொம்ப அழகாக ஒரு விஷயம். அந்த பெர்ப்ளெக்சிட்டியுடைய தனித்துவத்தை பற்றி கோபிநாத் கேட்குறார். ஏற்கனவே இருக்குது, கூகுள் குரோம் இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டியில் என்னங்க புதுசாக சொல்லிட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, ரொம்ப அழகாக பிடிச்ச விஷயம் எனக்கு சார், அதுலெல்லாம் ஆன்சர் இருக்குது, நான் கேள்விகளை வைக்கிறேன்கிறார். எல்லா பதிலும் இன்றைக்கி இருக்கும். இப்போ நான் பேசுகிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் கூகுளில் பார்த்துடலாம். நான் என்ன சொன்னாலும் அவர் 72,000 கல்வெட்டுன்னு உண்மையாக கதை விட்றாரா அப்படின்னு நீங்கள் கூகுளில் எடுத்து மொத்தம் எத்தனை கல்வெட்டுன்னு எடுத்து பார்த்துடலாம். அமெரிக்காவில் சான் ஹுசைனில் ஆப்பிள் இருக்கா, கூகுள் எல்லாம் நீங்கள் பார்த்துட முடியும். ஆன்சர்ஸ் ஆர் எவ்ரிவேர். ஒரு வினாடியில் நீங்கள் உங்கள் இருக்கையில் இருந்து கொண்டு உலகத்தின் அத்தனை விஷயத்தையும் உங்கள் கையில் எடுத்துட முடியும். அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, பதில் பிரச்சனை இல்லை, கேட்க தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. நீ கேள்வி கேட்டுக்கொண்டே இரு, ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிரும். இதுக்கு மேலே தெரியாது, ஆசிரியருக்கு தெரியாது, தலைமை ஆசிரியருக்கு தெரியாது, முதல்வருக்கு தெரியாது. எந்த இடத்துல பதில் தெரியாத ஒரு புள்ளி நிற்கிறதோ அந்த இடத்தில் அறிவு விரிகிறது. அந்த இடம்தான் எனக்கான பெர்ப்ளெக்சிட்டியோட இதுன்னு சொல்லி அவர் பேசுகிறார். நண்பர்களே, இந்த உலகத்தில் விஞ்ஞானம் கொடிகட்டி பறந்து எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒட்டுமொத்த அறிவையும் அப்படியே மேலே தூக்கி சாப்பிட்டு கொண்டு போயிட்டுருக்கு. நாம் இதெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே போய் வேலைக்கு சேர்றோம் அப்படிங்கிறது மட்டும் நின்றக்கூடாது. நம்மால் என்ன படைக்க முடியும்? நான் இந்த ஊரத்தினுடைய கிராமத்தினுடைய ஒரு ஓரத்தில் இருந்து ஒரு கரும்பு தொழிலாளியுடைய பையனா, சர்க்கரை தொழில் ஆலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையனா, இல்லை ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு வணிகனுடைய பொண்ணா இங்கே படிக்க வந்திருப்போம். நம்ம அதே மாதிரி இருந்து நாளைக்கு படித்து ஒரு பட்டத்தை வாங்கிவிட்டு திருமணம் செய்து விட்டோ இல்லை என்றால் ஒரு சிறு பணிக்கு போவது மட்டும் நம் கனவாக இருந்தால் அது வேஸ்ட். நாம் அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு நாம் போட்டியாக நம்ம என்ன யோசிக்க முடியும், நாம் என்ன உருவாக முடியும் என்கிற சிந்தனை நமக்கு வரணும். தினம் தினம் அந்த சிந்தனை இருக்கணும். வெறும் திரைப்படங்களை பார்த்து கூச்சல் போட்டுக்கொண்டோ, தலைவர்கள் பின்னால் கூச்சல் போட்டு போவதோ மாணவ செல்வங்களுக்கான விஷயம் இல்லை. நமக்கு லேட்ரலாக எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. நமக்கு அரசியல் அறிவு வேணும், சமூகத்தினுடைய அறிவுகள் வேணும், எல்லா விஷயங்களும் இருக்கணும். ஆனால் வெற்றிகளாக இருக்கிற ஒரு விஷயத்திலும் நாம் விடுபட்டு விடவே கூடாது. மிகப்பெரிய அளவில் வளரணும் அப்படிங்கிற வைத்திருக்கணும். அதற்குத்தான்
படிப்போடு சேர்ந்து நம் தமிழ் சமூகம் எப்படியெல்லாம் உயர்ந்திருக்கிறது, எப்படியெல்லாம் வந்திருக்கிறது, அந்த கனவையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் மாபெரும் தமிழ் கனவை பட்டி தொட்டியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். கிராமத்தில் தான் எனக்கு ரொம்ப பிடித்த இந்த நிகழ்ச்சி ஏன் மிகவும் பிடித்திருக்கிறது என்றால், பெரும் கல்லூரிகளில், பெரிய வளாகங்கள் உள்ள கல்லூரிகளில், பெரும் பணக்காரர்கள் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அங்கெல்லாம் இல்லை, எளிய கல்லூரிகள், சிறு அரசு கல்லூரிகள், கடினப்பட்டு உழைத்து தன் கடைசி பணத்தை, தன்னுடைய சேமிப்பினுடைய இறுதியை கூட கொடுத்து என் பிள்ளை படித்து வந்துட மாட்டாங்களான்னு கனவோடு தானே அவங்க அப்பா அம்மாலாம் அனுப்பியிருக்காங்க. அந்த குழந்தைகள்கிட்ட போய் பேசணுங்கிறதுக்காக தான் மாபெரும் தமிழ் கனவு என்கிற நிகழ்ச்சி, வேறு இதுக்காக கிடையாது. இப்போ நம்ம அந்த இருக்கையில் எப்படிலாம் அமர்ந்துருக்கிறோம், இந்த இருக்கையில் அமர்வதற்கு யார் காரணமாக இருந்திருக்காங்க? நமக்கு உடனே தெரிகிறது நம்ம அம்மா அப்பா நிச்சயமாக உங்களுக்கு ஃபீஸ் கட்டி வர வச்சது, இல்லைன்னா அரசாங்கம் சிறு உதவிகள் செய்திருக்கலாம், யாரோ நண்பர்கள் செய்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, யாரோ வேறு சிலர் நமக்காக உதவி இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத, உங்களுக்கு இன்றைக்கி காலையில் நீங்கள் சாப்பிட்ட ஒரு இட்லிக்கு மாவு ஆட்டியிருக்கிற ஒரு அம்மாவை தெரிஞ்சிருக்காது, அதுக்கான அரிசியை விளைவித்த விவசாயியை தெரிந்திருக்கிறாது, அதற்காக உளுந்தை வணிகம் செய்த ஒரு நபருக்கு தெரியாது, அவர்களின் கண்ணீர் நமக்கு தெரியாது, அவர்கள் தோளின் வலி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த படிப்பின் மூலமாக அந்த முகம் தெரியாமல் நமக்காக உழைத்தவர்களுக்கும் ஏதாவது ஒரு சிறு பயனை நாம் கொடுத்தால் அதுதான் கல்வியினுடைய வளர்ச்சி. நான் படித்தேன், என் பாக்கெட் நிரம்பிருச்சு, நான் ஒரு வீடு கட்டிட்டேங்கிறதோடு போகக்கூடாது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி சாவித்திரி பூலே, ரொம்ப தூரம்லாம் கிடையாது, எத்தனை பேருக்கு தெரியும் சாவித்திரி பூலே? தெரியும், மகிழ்ச்சியாக இருக்குது. பூலே யூனிவர்சிட்டி இன்றைக்கி இருக்குது. அந்த சாவித்திரி பூலே அப்படிங்கிற அந்த அம்மா ஒரு விளிம்பு நிலையில் ஊரால் ஒடுக்கப்பட்ட அந்த குடும்பத்து பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு பள்ளியை வைத்து அந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுறாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன்டா பாடம் சொல்லி கொடுக்குற, நீ எதுக்கு அங்கே போய் பாடம் சொல்லியிருக்கிறேன்னு அந்த பாடம் சொல்லி கொடுக்க அந்த அம்மா போகக்கூடிய வழியில் 2 பக்கமும் இருந்து மலத்தை தண்ணீரில் கரைச்சி அந்த அம்மா மேலே ஊற்றிருக்காங்க. சும்மா இல்லை, மலத்தை கரைத்து மூஞ்சில் ஊற்றுறாங்க. அந்த பள்ளிக்கு போய் சேரும்போது அந்த அம்மாவினுடைய புடவை, முகம் எல்லா இடத்துலையும் மலம் வழிகிறது. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சிறுமிகள், அங்கே படித்து கொண்ட சிறுமிகள் கிணற்றில் நீர் இறைத்து அந்த அம்மாவை குளிப்பாட்டி, அதுக்கப்புறம் அந்த குளிரோடு அந்த அம்மா பாடம் நடத்தலைன்னா இத்தனை பெண்கள் இங்கே பாடம் நடத்த முடியும், படிக்கிறதுக்கோ கல்லூரிக்கோ வர முடியாது. ஸோ ஒரு தனி மனுஷியுடைய மிகப்பெரிய போராட்டம் தான் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களும் கல்வி கட்டு மேலே வரணும், இணையாக அமரணும், இணையாக உட்காரணும், எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கணுங்கிறதுக்கான ஒரு விதை அந்த சாவித்திரி பூலே போட்டது. அப்போ அவங்கள நம்ம கொண்டாடணுமா வேண்டாமா? அப்படியான ஒரு சமூகம், அப்படிலாம் மேம்பட்டு தான் நம்ம இப்படி வந்திருக்கோம். அப்போ இங்கிருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என் ஊரில் இருக்கக்கூடிய, என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய என் மக்கள், என்னால் கண்ணில் எட்டக்கூடிய அளவில் பார்க்கக்கூடிய விளிம்பு மக்களுக்கு நான் உதவி செய்வேன், ஏதாவது ஒரு வகையில் அவங்கள உயர்த்தணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த கல்வியிலிருந்து எடுத்து வரணும். நண்பர்களே, இந்த வித்துக்கள் எல்லாமே தமிழ் சமூகம் நமக்கு போட்டது. அப்படியான ஒரு வித்து தான் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இந்த நிகழ்ச்சிக்காக தலைப்பு அதிகாரிகள் தொலைபேசியில் கேட்டாங்க, என்ன தலைப்பு வைக்கலாம்? 2-3 தலைப்பை நான் உரையாடினேன். அப்போ அதிலிருந்து ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர், இது பேசலாம், இது நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. பல தலைப்புகள், அதில் ரொம்ப பிடித்தமான தலைப்பு உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இந்த ஒரு வரி இருக்கு இல்லையா, உணவெனப்படுவது, குடப்புலவையினார் புறநானூற்றில் எழுதிய ஒரு வரி. நம்மெல்லாம் படிக்கும்போது, தமிழ் படிக்கிற பிள்ளைங்க அதை புறநாட்டினுடைய பாடலில் உடம்பும் உயிரும் இணைவதற்காக அவர் யார் ஒருவர் நிலத்தையும் நீரையும் சேர்த்து இது பண்ணுறாங்களோ அவர்கள் உடலையும் உயிரையும் சேர்த்து, அந்த மாதிரி அதனுடைய பொருள் வரக்கூடிய ஒரு பாடல். அதோடு படித்து விட்டு மறந்துடுவோம். நான் தமிழ் படித்தவன் அல்ல, நான் சித்த மருத்துவம் படித்தவன். ஏதோ ஒரு சமயத்தில் இந்த வரி எனக்கு கண்ணில் பட்டது. பேசும்பொழுது உணவு பற்றி தேடிக்கொண்டிருந்த போது, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. என்னடா அர்த்தம்? ஃபுட் அப்படின்னு சொன்னால், உணவு அப்படின்னு நீங்கள் டிஃபைன் ஃபுட் அப்படின்னு இதே பெர்ப்ளெக்சிட்டிலேயோ, நான் இப்போ சொன்ன அரவிந்த் ஸ்ரீனிவாசுடைய
பர்ப்ளெக்சிட்டி ஆப்லேயோ இல்லைன்னா ChatGPT ஆப்லேயோ ஃபுட் டிஃபைன் ஃபுட் அப்படின்னு போடுங்க. நான் போட்டு பார்த்துருக்கேன். எந்த டெஃபினிஷன்லேயும் ஃபுட் இஸ் வாட்டர் அண்ட் எர்த் அப்படின்னு வரல. ஆனால் நம்மால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு இருக்காங்க. எவ்வளவு ஆழமான விஷயம் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. நல்லா யோசிச்சு பார்த்தா அது மரக்கறி வெஜிடேரியனாக மரக்கறியாளராக இருந்தாலும் சரி, புலால் கறி உணவு சாப்பிடுவதாலும் சரி, உணவு சரியான உணவாக இருக்க வேண்டும் என்றால் ஆதி அவசியமான அடிப்படை விஷயம் நிலமும் நீரும் சரியாக இருக்கணும். இந்த நிலமும் நீரும் சரியாக இல்லாமல், இந்த நிலத்தையும் நீரையும் சரியாக பேணாமல் யாருக்கும் நீ பசியாற்ற முடியாது என்று நெடுஞ்செழியனுக்கு பாடிய பாடல்தான் அந்த குடப்புலவனாருடைய பாடல். ஒரு விசாலமான புரிதல், ஒரு விஷனரியன். ஏன் அரவிந்த் ஸ்ரீனிவாசனோட யோசிச்சேன் அப்படின்னா, அவன் ஒரு விஷனரியனாக இருக்கான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படிம்பாங்க. தினமும் படிக்கிற ஒரு பாடம். நியூட்டன் அப்படியே ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தோடனே அவர் பாட்டுக்கு எடுத்து கடிச்சு சாப்பிட்டு போயிருக்கலாம். பசியாக இருந்தாலும் சாப்பிட்டு போயிருக்கலாம். ஒரு வணிகராக இருந்தால் சரி எடுத்துகிட்டு போய் $1 வித்துடலான்னு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன் விழுந்துச்சுன்னு யோசிச்சார்ல. அந்த ஒரு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். அந்த ஏன் என்கிற கேள்வியில் தான் நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஏங்கி கொண்டு இருக்கிறோம், எல்லாரும் நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தான் என்னுடைய நியூட்டன் குடப்புலவனார் சொன்ன உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படிங்கிறது. இதுதான் ஒரு சிந்தனையாளனுடைய வரி. நம் தமிழ் சமூகம் சிந்தனையாளர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. வள்ளுவனுடைய ஒரு வரிகளையும் யோசிச்சு பாருங்க. மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரம். மருந்துங்கிற அதிகாரத்தில் அவர் நினச்சிருந்தா ஒழுக்கம்னா ஒழுக்கத்தை பற்றி 10 பாடல் சொல்கிறாரு, கல்வியை பற்றி 10 பாடல் சொல்கிறாரு. மருந்துன்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த மருத்துவத்தை பற்றி 10 பாடல் பாடிக்கலாம். அன்னைக்கு சித்த மருத்துவம் இருந்தது, ஆயுர்வேதம் இருந்தது, சீன மருத்துவம் இருந்தது, ஆசீவகத்தினுடைய மருத்துவ கூறுகள் இருந்தது, உலகாயுதத்தின் மருத்துவ கூறுகள் இருந்தது, சமணத்தின் மருத்துவ புரிதல்கள் இருந்தது. அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் 10 குறளில் 7 குறள் உணவை பற்றி பேசியிருக்கார். 10ல் 7 உணவை பற்றி. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலார் வழிமுதலாய 3. ஏன் உணவாக பேசி கொண்டு வரார்? உணவு நல்லா இருந்தால் நோய் இல்லைடா, உணவை சரியாக வைத்துக்கொள் என்கிற ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அவர்கிட்ட இருந்திருக்கு. நண்பர்களே, நமக்கும் அதுதான் வேணும். இந்த மாபெரும் தமிழ் கனவு உங்களுக்குள் எதை விதைக்க வேண்டும் என்றால், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஃபார்முலேஷன் என்ன, அதுக்கான ஃபிசிக்ஸ் என்ன, மெக்ட்ரானிக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாம் டைரெக்டாக வெர்டிகலாக உங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் விசாலமாக என் சமூகத்திற்கு பயனாகக்கூடிய, என்னுடைய விவசாயத்துக்கு பயனாகக்கூடிய, நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நேரங்களில் ஒரு பழுது நீக்குவதற்காக ஒரு குழாயில் அடைப்பு எடுத்து மலத்தை சீர் செய்வதற்காக இன்றைக்கும் ஒருவர் கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதை மேலேருந்தே நம்ம பார்த்து அதை சரி பண்ண முடியாதா? ஒவ்வொரு முறை பிரச்சனையில் யாராவது விஷவாயு கசிந்து இறந்து போனால் அந்த பேச்சு வரும். இல்லை இருக்குங்க, ஆனால் ஏன் வரலன்னோ அப்படின்னு தோணும். இப்படி எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்களுக்கான தேடல்கள். இன்னுமே நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, விவசாயத்தில் நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ அதுக்கு என்னுடைய அறிவு, என்னுடைய அறிவியல் எப்படி பயனாகும் என்ற சிந்தனை ஒரு எந்திரவியல் துறையில் படிப்பவர்களுக்கு இருக்கணும். அப்படி ஒரு லேட்ரலாக யோசிக்கிற விஷயத்தில் இந்த நிலத்தோடு நீரே அப்படிங்கிற ஒரு உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்கிற விஷயம் அறிவு சார்ந்த விஷயத்தை தண்டி நாம் வாழ்வியலும் ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் உணவை பற்றி இவ்வளவு யோசிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 19, 18, 19, 20 வயதுகளுக்குள்ளே தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம நாட்டில் மிகப்பெரிய சவால்களாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். தொற்றாத வாழ்வியல் நோய்கள். தொற்றாத வாழ்வியல் நோய்னா சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, இந்த நோய் தான் நிறைய இருக்குது. இந்த நோய்களுக்கெல்லாம் தொடச்சி எறிகிற மாதிரி மருத்துவம் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா 45 நாள் நான் மருந்து கொடுத்தா அப்புறம் சுகர் சரியாக போயிடும், நாளையோட ரத்த கொதிப்பு போயிடும், நீ மாத்திரையாக சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஆயுசுக்கும் எடுத்து ஆக வேண்டிய கட்டாயம். உலகத்தினுடைய டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு இந்தியா. இந்தியா தான் சர்க்கரை நோயாளிகளுடைய உலக தலைநகரம். அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா? சர்க்கரை நோயாளிகளுடைய இந்திய தலைநகரம் தமிழ்நாடு.
மிக அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இங்கே இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, உங்கள் எல்லாரும் 18-19 வயசில் இருக்கிறதுனால இது மார்க் போடுறதுக்கான கேள்வி கிடையாது, வாத்தியார் பார்த்து கேட்குற கேள்வி கிடையாது. சிம்பிளாக பை ஹார்ட் நீங்கள் யோசித்து ஒரே ஒரு பதில் மட்டும் எனக்கு சொன்னால் போதும். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா, அத்தை மாமா, தாத்தா பாட்டி, 4 வச்சுக்கோங்க, ஒரு 3 ஃபேமிலியை சொல்கிறேன். அம்மா அப்பா, அத்தை மாமா, தாத்தா பாட்டி, இவங்களில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சு டயபெட்டிக் இருக்கும்? அவங்க மட்டும் கை தூக்குங்களேன். உங்கள் அப்பா அம்மா, அத்தை, சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன யோசனைக்காக. பெண்கள் நிறைய பேர் உண்மை சொல்கிறாங்க, பசங்க தெரியலையா, யோசிக்கலையா, நிறைய சொல்லிட்டாங்க அவங்க. இன்னும் ஒருவேளை பசங்களுக்கு புரியலை நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவோ உங்கள் தாத்தா பாட்டியோ இல்லைன்னா உங்கள் மாமா அத்தையோ டயபெட்டிக் இருப்பாங்களா? வீட்டில் இருப்பாங்களா? நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். 50% ஆஃப் திஸ் பாப்புலேஷனுடைய லெகசியில் அம்மா அப்பாவோ போதும் அம்மா அப்பாவோ அத்தை மாமாவோ தாத்தா பாட்டியோ டயபெட்டிக் இருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களில் 50% பேர், இங்கே இருக்கிறதுல 50% பேர் உங்களுடைய 40 வயசில் இந்த நோய் வருவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம், பெரிய அளவில். அப்போ இப்போ படித்து முடிக்கிறோம், எல்லாருக்கும் கனவு இருக்குது, நானும் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் ஆகணும்னு நினச்சி படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் காலையில் பார்த்தா சுகர் 146 இருக்குது சார், HbA1c வந்து 8.6ன்னு காட்டுதுன்னு ஒரு 30 வயதில் அந்த செய்தி வந்தால் எப்படி இடிக்கும்? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வயதிலேயே எப்படி ஒரு பெருங்கனவு உன் படிப்பு சார்ந்து இருக்கணுமோ அதே அளவுக்கு உன் ஆரோக்கியம் சார்ந்தும் இருக்கணும். என் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கணும். ஆணோ பெண்ணோ என்னுடைய உடல் நலம் எப்பொழுதும் சீர்குலையக்கூடாது, என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற பெருங்கனவும் நமக்கு அத்தனை பேருக்கு இருக்கணும். அதற்கான மெனக்கெடல் இங்கிருந்தே இருக்கணும். ஆனால் நமக்கு எந்த தகவல் வந்து சேருது? தொலைக்காட்சியை திறந்தா ஸ்வீட் எடு கொண்டாடு, ஆக்சுவலாக ஸ்வீட் எடு திண்டாடு அப்படின்னு போடணும். இனிப்பு தான் பல பிரச்சனைகளுக்கும் மிக அடித்தளமான காரணம். வெள்ளை சர்க்கரை என்னைக்கு இந்த ஊருக்குள்ளே வந்துச்சோ, நான் சொல்ல, உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறான், கிராஃப் போட்டு சொல்கிறான். ஒயிட் சுகர் எப்போ வந்ததோ கிராஃப் போடுறான், XY ஆக்சிஸில் புள்ளி வச்சு ஒயிட் சுகர் வர்றதையும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வர்றதையும் ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க WHO. ரெண்டும் இணையாக உயர்ந்துக்கிட்டே போகுது. 1880களில் உள்ளே வர ஆரம்பிச்சது ஒயிட் சுகர். 2025 ரெண்டும் மில்லியன் டன்னில் சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். மில்லியன் கணக்கில் மக்கள்கள் சர்க்கரையினால் செத்து ஒளிது கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நம்ம முதல்ல நமக்கான இன்னைக்கு மாபெரும் கனவினுடைய டேக்கோ மெசேஜ், தயவு செய்து சர்க்கரையை கொஞ்சம் நிதானித்து உற்று பார்த்து அவசியம் என்றால் மட்டும் கூட்டு சர்க்கரையாக இனிப்பு சுவையுள்ள பழங்களை எடுத்துக்கொள்வோம். வெள்ளை சர்க்கரை வேணாம். ஆச்சார கோவை, தமிழாசான் திருவள்ளுவர் இருக்கிற காலத்தில் வந்த ஒரு புத்தகம். ஆசார கோவை என்ன சொல்லுது? தலை தித்திப்பு கடை கைப்பு, அதனுடைய வரி. ஆசார கோவை ரொம்ப 40 பாட்டு தான், கூகுள் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாடல்கள் எல்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சாப்பிடணும்னு அன்றைக்கி எழுதியிருக்காங்க. எதை சாப்பிடணும்னு சொல்கிறது ஒரு விஷயம், எப்படி சாப்பிடணும் முதல் வரி. நின்று உண்ணார், கிடந்து உண்ணார். நின்றுட்டே சாப்பிடாத. நம்மலாம் இப்போ பெரிய பணக்கார கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் பிச்சைக்கார மாதிரி தட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இங்கே போடு, கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போடு, கையில் தட்டை தூக்கிட்டு போய் சாப்பிட்றது தான் நாகரிகமாக இருந்துகிட்ருக்கோம். பஃபே கேட்டால் என்ன அளவு சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம்? பரிமாறல் இல்லாத உலகம் அது. பரிமாறல்ங்கிறது அவ்வளவு அன்பை பரிமாறக்கூடிய விஷயம் தான் உணவு பரிமாறுறதும். அவ்வளவு சிறப்பான விஷயம். அம்மா பிள்ளைக்கு பரிமாறும்போது எவ்வளவு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும் சொல்லி சொல்லி வைக்கக்கூடியது. வெண்டைக்காய் பொரியலை வச்சு எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க, கணக்கு நல்லா வரும்டா. கணக்குக்கும் வெண்டைக்காய்க்கும் எனக்கு தெரிஞ்சு சம்பந்தமே கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா சொன்ன அழகிய பொய் அது. எப்படி அவளுக்கு வேண்டியது கணக்கு வரணுங்கிறது இல்லை, வெண்டைக்காய் வரணும்னுக்குள்ளே போனோம். அந்த சத்து வேணும்னு அந்த அன்பை அவர்கள் ஒரு சிறு பொய்யோடு பரிமாறினார்கள். அப்போ அந்த பரிமாறல் அமர்ந்து சாப்பிட்டா தானே வரும். நின்றுதுன்னா டிவியில் மேட்ச் பார்த்துட்டு கிடந்து சாப்பிட்றது, சோஃபாவில் காலை ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு சிப்ஸை சாப்பிட்டுட்டு, இங்கே கூட உப்புமா இங்கே வச்சுட்டு போ, அப்படியே காப்பி இப்படி கூட நீங்கள் கொஞ்சம் கொட்டி அப்படி படந்து கிடந்து உண்ணா. நீ நின்றுட்டு சாப்பிடாத, படுத்து கிடந்து சாப்பிடாத, நல்லா சமணன் போல் அமர்ந்து தான் சமணம் கூட்டி.
சம்மணம் கூட்டிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, சமணன்னா கீழே காலை மடித்து இப்படி உட்கார்ந்தான். இப்படி காலம் அடைச்சி இப்படி உட்கார்ந்ததுக்கு பேர் சமணன் போல் அமர்ந்து சாப்பிடுங்கிறது தான் பின்னாடி சம்மணம் கூட்டி சாப்பிடு அப்படின்னு வந்துருச்சு, மருவி போய். அப்படித்தான் நம்ம உணவு அருந்தணும். ஆனால் இன்றைக்கி அது ஆசார கோவையில் சொல்கிறாங்க, நின்று உண்ணார் கிடந்து உண்ணார். அதே ஆசார கோவையில் தான் தலை தித்திப்பு கடை கைப்புன்னா ஒரு உணவு பரிமாறும்போது முதல்ல இனிப்பு, கடைசியாக கசப்போடு முடிக்கணும். தலை தித்திப்பு கடை கசப்புன்னு அவன் சொன்னதை நம்மால் தவறாக புரிஞ்சுட்டு எடுத்த உடனே ஒரு ஜாங்கிரியை வைக்கிறானு. தலை தித்திப்பு சொல்லியிருக்காரா, 2 குலோப் ஜாமுன் வை, ஒரு ரசகுல்லாவை சாப்பிட்டுட்டு ஆரம்பிப்போங்கிறான். அது இனிப்பு இல்லை. தித்திப்பு அப்படின்னா பழங்கள். உன்னுடைய முதல் தேர்வாக பழங்கள் இருக்கணும். காலை உணவுனா பழங்கள் முதல்ல. பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் நிறைய வச்சுக்கோ. அது நம்ம ஊரில் கிடைக்கிற கொய்யா, பப்பாளி, மாதுளை, வாழைப்பழம், எந்த பழம் கிடைக்குதோ அதை எடுத்துக்குவாங்க. அதை முதல் உணவாக அந்த இனிப்பு இனிப்பை பார்த்த உடனே உமிழ்நீர் சுரக்கும். உன்னுடைய சுரப்பு, உன்னுடைய உமிழ்நீரில் தான் சீரணம் முதல்ல ஆரம்பிக்குது. பயாலஜி படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் தெரியும். சலைவரி அமைலேஸ், அந்த உமிழ்நீரில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை உடைக்கிறது. அப்போ சாப்பிட்ட உடனே உமிழ்நீர் வரும், சுரப்பு ஆரம்பிக்கும், சீரணம் ஆரம்பிக்கும். முதல்ல இனிப்பை சாப்பிட சொன்னான். அப்படி நம் உணவை திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். எனக்கு பல நேரங்களில் அன்றைய மரபு, அன்னைக்கு இவ்வளோ ஒரு நுண்மையான இன்றைய அறிவியலோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அன்னைக்கு கிடையாது. அன்றைக்கு அவர்களுக்கு இருந்தது 2, ஒன்று அனுபவ அறிவு, இன்னொன்று நுண்ணறிவு. மிக நுட்பமாக கவனித்து இப்படி சாப்பிட்டவர் நல்லா இருக்கார், இப்படி சாப்பிட்டவருக்கு இந்த சிக்கல் வருது, அதனால் இதை சாப்பிட, அவ்வளோதான். ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ் தான். எம்பரிக்கலாக வந்ததெல்லாம் ஒரு நுட்பமாக ஒரு குழுமத்தை பார்த்து கவனித்து அதில் என்ன நல்ல பொருட்கள் அதை சாப்பிடுங்கன்னு சொன்னது. அந்த அடிப்படையில் நம்முடைய உணவில் அக்கறையாக இருக்கணும். நாம் எதை கொண்டாடணும்னு நம்ம மனசு நினைக்கணும். 6 சுவை இருக்குது, 6மே கொண்டாட்ட சுவை தான். அது எதுக்கு இனிப்பு மட்டும் கொண்டாடணும், ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும்னு? அது வணிகம் காட்டி கொடுக்குற விஷயம். வணிகம் ஸ்வீட் எடுக்க சொல்லுது. February 14 ஒரு பெரிய திருவிழா வரும், உங்களுக்கெல்லாம் பிடிச்சமான திருவிழா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் ஒரு பெரிய விளம்பரம் போடுறான். எல்லா இங்கிலீஷ் பேப்பர்லையும் பெரிய விளம்பரம். உன் காதலிக்கு ஆக சிறந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? சிலுக்கு, ஒரு பெரிய சாக்லேட். இப்போ ஒரு திரைப்படத்தில் எப்போல்லாம் நீ புகைப்பிடிக்கல நீ இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டான். என்னைக்கு எதற்கு அப்படியான விளம்பரம்? யாருக்காவது இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் அந்த சாக்லேட்டில் என்ன இருக்குன்னு யாராவது தெரியுமா? 100% அதனுடைய செய்முறை தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது அதில் கொக்கோ இருக்குது. ஆமாம், எவ்வளவு இருக்குது கொக்கோ? 100 கிராமில் 100 கிராம் கொக்கோவா? வெறும் 3 கிராம். மீதி 97% ஏதாவது ஒரு வகையில் ஆண்களையும் பெண்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் தான் அதனுடைய இனிப்புக்கு பின்னாடி இருக்கிறது. மக்காச்சோளத்திலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய இனிப்பு. அதுதான் உன்னை திரும்ப திரும்ப சாப்பிட சொல்லுது. நீ கொஞ்சம் நக்கிக்கோ, நான் கொஞ்சம் நக்கிறேன், விளம்பரம் போகிறான்ல. அது காரணம் அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். நமக்கு வேண்டாம் நண்பர்களே. என்றைக்கோ ஒரு நாள் கொண்டாடணும், மாணவர்கள் மாணவிகள் கொண்டாடணும், காதலிக்கே சிறப்பான ஒரு தின்பண்டம் கொடுக்கணும்னா கடலை மிட்டாய் தான் மிகச்சிறந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கடலையில இருந்து தானே காதலே வருது. அப்ப கடலை தானே கொடுக்கணும் நண்பர்களே. அப்ப நம்ம ஒரு கவனம் நமக்கு இருக்கணும். எதை கொண்டாட வேண்டும், எது எனக்கான உணவு. ஒரு கடலை மிட்டாய் சாப்பிடும்போது அந்த கடலை இந்த இந்த ஊரில் இந்த பக்கத்தில் மல்லாட்டை என்று அழைக்கப்படக்கூடிய மலாக்காய் கொட்டை, அது சாப்பிட்டா அதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது வெறும் புரோட்டீன் பால்ஸ் மட்டும் கிடையாது. நிறைய பேர் நிலக்கடலை புரோட்டீன், அதனால தான் அதை நம்ம எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு கடலையை பிரித்து அதுக்குள்ளே தெரிகிற 2 விதை அங்கே கண்ணீரோடு விவசாயம் செய்த விவசாயினுடைய கண்ணீர் துளியது. அப்போ அந்த மல்லாட்டையை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த உன்னுடைய மகிழ்ச்சியில் அந்த விவசாயினுடைய கண்ணீரையும் துடைக்க முடியும். நம் மகிழ்ச்சியில் இன்னொருத்தருடைய வருத்தங்களை துடைக்கணும். அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் கொண்டாட்டம். அப்போ இனிப்பு இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் சர்க்கரைகளுக்குள்ளே போக வேண்டாம். இப்படியான பிரித்தெடுக்கப்பட்ட குளுக்கோஸ்க்குள்ளே போக வேண்டாம். இளைஞர்களுக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்க. நான்
35 வருஷத்துக்கு முன்னாடி சித்த மருத்துவம் படித்து கொண்டிருந்தப்போ, கல்லூரியில் படித்து கொண்டிருந்தப்போ மருத்துவத்துறையில் ஒரு கேள்வி உண்டு. பெண்கள் கவனித்து கேட்கணும். ஒரே ஒரு கேள்வி தான், எந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம்? இது வந்து மருத்துவத்துறையில் ஒரு கேள்வி. ஹூ ஆர் வல்னரபிள் அண்ட் சசப்டபிள் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர்? ஆண்களுக்கு இது தேவையில்லாத விஷயம் இல்லை. உன் சகோதரிக்கு, உன் தாய்க்கு, உன் மனைவிக்கு, உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும்னு கேட்டால் சிம்பிள் ஆன்சர், 2 பதில் தான், நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ். ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமணம் செய்யாமல் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன பெண்களின் முதுமையில், நான் லாக்டேட்டிங் மதர்ஸுடைய ஏஜ்டு கண்டிஷனில் ஒரு 65 வயதில் அவர்கள் மரபில் அந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கான கூறு இருந்தால் அந்த பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரும். அப்படி தான் நாங்கள் படித்தோம். எப்போ? 35 இயர்ஸ் முன்னாடி. இன்றைக்கி இப்போ போய் ChatGPTயில் இன்றைக்கி இந்தியாவில் யாருக்கு பிரெஸ்ட் கேன்சர் வருதுன்னு பாருங்கள். இன்றைக்கி போய் பாருங்கள், நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். என்ன சொல்லுது தெரியுமா? 30 to 35 வயதில் பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் அதிகமாக வருது. என்னாச்சு? ஏன் 30 வருஷத்தில் ஒரு அறிவியல் எப்படி மாறி போச்சா அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் இந்த புற்றுக்கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு. யாரோ ஒருவருக்கு தான் வருது. ஆனால் அந்த யாரோ ஒருவரில் நான் இருக்கிறேனா என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது நண்பர்களே. அப்போ நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். யார் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் இந்த புற்றுநோயை? நிலத்தோடு நீரே. இந்த நிலத்திலும் நீரிலும் நாம் செய்யக்கூடிய மாசுக்கள் தான் அடிப்படை காரணம். 85% புற்றுநோய்களுக்கு காரணம் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ஃபேக்டர்ஸ். நான் சொல்லலை, லான்செட் சொல்லுது. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர் மாசு இல்லாமல் பார்த்து கொள்வது நம் படிப்பின் மீது நாம் காட்டக்கூடிய அக்கறை போல அதில் நாம் அக்கறையாக இருக்கணும். நான் மயிலத்தில் இருக்கேன், வளனூரில் இருக்கேன், விழுப்புரத்தில் இருக்கேன், பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். என் நிலம் பாதுகாப்பாக இருக்கிறதா, என் நீர் பாதுகாப்பாக இருக்கிறதான்னு ஒவ்வொருத்தரும் அக்கறையாக இருக்கணும். நான் ஜப்பான் போயிருக்கிறேன். மார்ச் மாதம் என்னுடைய மின்சார ரயிலில் பயணம் செய்கிறேன். எல்லாம் கோட் ஷூட்டில். அன்றைக்கி நான் போயிருப்ப குளிர் நேரம், நல்ல ஃபுல் ஷூட் கோட்டில் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் நல்ல நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். எல்லோரும் லேப்டாப் பேக் வச்சுருக்காங்க. ஒருத்தர் என் பக்கத்தில் நிற்கிறாரு, ஒரு ஜப்பானியர். பார்ப்பதற்கு அவர் பெரிய, பார்க்கும் பொழுது ஒரு ஜப்பானியதில் ஒரு அறிவு சார்ந்த மனிதராக இருப்பார்னு சில பார்வையின் சில அடையாளங்களில் தெரியுது. கையில் லேப்டாப் பேகு, இன்னொரு கையில் நம்ம ஊர் துணிப்பை. அந்த துணிப்பை சற்று விரிந்து இருக்கிறது. நான் பக்கத்தில் இப்படி ஒட்டி இருக்கிறதுனால அந்த பையை பார்க்குறேன். அதில் கொஞ்சம் ஆரஞ்சு பழ துளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொட்டி வாங்கியதனுடைய கவர், அந்த ரொட்டியோட கவர் எல்லாம் வச்சுருக்காரு. நண்பர்களே, டோக்கியோவின் எந்த நகரத்திலும் குப்பை தொட்டிகள் கிடையாது. எங்கேயும் குப்பை தொட்டி கிடையாது. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எதுக்கு குப்பை தொட்டி? ஓன் குப்பையை நான் ஏன் சுமக்கணும்? அந்த குப்பையை எடுத்து செல்வதற்கு இன்னொரு நபர் எதற்கு? யுவர் வேஸ்ட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவ்வளவு அழகாக இருக்கு. அந்த நாடு இவ்வளவு தூரம் உயர்ந்து இருக்கிறது என்றால், நீ சாப்பிட்ற சாப்பாட்டை, நீ சாப்பிடக்கூடிய உணவினுடைய எச்சங்களை எதற்கு நீ போடுவ? நண்பர்களே, நான் விளையாட்டுக்கு சொல்லலை. இப்போ போய் என் காரில் பாருங்கள், இன்றைக்கி காலையில் நான் 6 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பி வரும்போது உணவை எடுத்து வந்தேன். நான் உணவு எடுத்து வந்த ஒரு ஆரஞ்சு பழமும் கொஞ்சம் உணவு வச்சுருந்தேன். அந்த துளி என் துணிப்பையில் என் காருக்குள்ளே தான் இருக்குது. இப்போ கூட நான் கற்றுக்கொள்கிறேன். எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அவன் ரொம்ப படித்தோம். த வேஸ்ட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்களும் எழுதியிருக்கோம். பட் கண்கூடாக பார்க்கும்போது யுவர் வேஸ்ட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தண்ணி குடிச்சிட்டு பாட்டில் அப்படியே போட்டு போவேன். அதை எடுத்துகிட்டு வரதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க. அந்த யாரோ ஒருத்தரினுடைய உடல்நலம் பற்றி என்னைக்காவது நம்ம அக்கறைப்பட்டிருக்கோமா? தீபாவளி அன்னைக்கு வெடிச்சு செதறிச்சு தமிழ்நாடு முழுக்க கொட்டு, பயங்கரமாக வெடிச்சத்தம். எனக்கு என் வீட்டில், நான் தனியாக இருக்கேன், அன்னைக்கு என் நண்பர் வீட்டுக்கு போய் இரவு உணவு அருந்திட்டு நான் காரில் வர முடியல, அவ்வளவு முட்டம். அந்த நண்பர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு 2.5 மணி நேரமாக வெடிச்சிட்டு இருக்காங்க. அரசாங்கம் 1 மணி நேரம் வெடின்னு சொல்லியாச்சு, 6லேருந்து 7 மணி வரைக்கும் வெடின்ட்டு. அவன் 6:30 மணிலேருந்து 9 வரைக்கும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். வெடினா வெடி, 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு வெடிச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. அவன் போட்ட வெடியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கினாலும் இல்லை களவாண்டு வந்து வாங்கினாலும் தெரியாது. நான் உடனே என்னோடய ஃபோனில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை நம்ம மொபைல்லே செக் பண்ணலாம். ஃபோனில் ஏக்யூஐயில் என்ன போட்டிருக்கான், என் வீட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 1015. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 50ஐ தாண்டினால் அது உடல் நலத்துக்கு நல்லதில்லை.
150 தாண்டினா ஹசார்டஸ், நோயை கொடுக்கக்கூடிய பாதுகாப்பற்ற தன்மையை தான் ஹசார்டஸ் பாங்க. 150க்கு மேலே. தீபாவளி அன்றைக்கு இரவு சென்னையில் நான் இருக்கக்கூடிய பகுதியில் 1015, அடுத்த நாள் காலையில் நான் பார்க்குறேன் 2100 இருந்திருக்கு நிறைய இடத்துல. என்ன அர்த்தம்னா, நம்ம கூட இருக்கிற நம்ம அக்கா தங்க, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர், அந்த ஓரத்தில் விளிம்பு நிலை மக்கள் ஓரத்தில் குடிசை போட்டிருக்க அத்தனை பேரும் அந்த புகை சுவாசித்து அதனுடைய அளவை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு மணி நேரத்தில் 85 சிகரெட் குடித்தா என்ன டாக்ஸிக் வருமோ அது தீபாவளி அன்னைக்கு வெளியே சுற்றின அத்தனை பேருக்கும் கிடச்சிருக்கு. தீபாவளியை கொண்டாடுவோம், அது ஒரு மகிழ்வான நாள். எல்லாரும் சேர்ந்து உறவுகளோடு உறவு பார்க்குறோம், கை குலுக்கிறோம், கட்டி அணைக்கிறோம், பண்டங்களை கொடுக்குறோம், புத்தாடை போடுறோம், மகிழ்வோம். அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை, அது உனக்கு எனக்குமானது. ஊரெல்லாம் புகையணும் நாரணும்னு யார் சொன்னா? அதுவும் ஒரு அளவுக்கு மேலே போகிறது தவறு என்றதுக்கு அப்புறமா எனக்கு என்ன கவலை, அதுக்கு என்ன, நான் என்ன செய்வேன், ஒரு நாள் தானே கொண்டாடுறோம் அப்படின்னு வீம்பு பேசி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமான விஷயங்கள் உலகெங்கும் இருக்கிறது. நம் தமிழ் சமூகம் பார்த்து நிலத்தையும் நீரையும் பத்திரமா வச்சுக்கோடா. நிலத்தில் லேண்ட்ஃபில்ஸாக விழக்கூடிய ஒரு குப்பையும் எத்தனை சிக்கலை உண்டாக்குது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவிட் வந்தப்ப நம்ம அத்தனை பேர் எப்படி இருந்தோம்? நீங்கள் உங்களில் நிறைய பேர் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் இருந்திருக்கலாம், 7ஓ 8ஓ படிச்சிருக்கலாம். அந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நகர முடியாமல் நம்ம உட்கார்ந்து வச்சு நம்ம எளிதில் மறந்துட்டோம். அன்றைக்கெல்லாம் இன்னொரு வாழ்க்கை உண்டா, இன்னொரு உலகம் உண்டா, உயிரோடு இருப்போமா, சுற்றி மரணங்கள் நடந்தது. நான் அப்போ தமிழக அரசினுடைய டாஸ்க் ஃபோர்ஸ் மெம்பராக இருந்தேன். ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போய் வீட்டுக்கு அழுது புலம்பியிருக்கேன். நான் மருத்துவன், எனக்கு தெரியும் நோயை பற்றி. ஆனால் என்னால் தாங்க முடியவில்லை. கொத்தா கையால் அள்ளி போட முடியாத அளவுக்கு மரணத்தை பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2-3 ஆண்டுகளில் யார் இந்த கோவிடை கொண்டு வந்து, நிறைய பேசணும், சீனாக்காரன் கொண்டு வந்துட்டான், பயோடெக்னாலஜிக்கல் வெப்பன், பயோ வெப்பன், இப்படி பல அனுமானங்கள் எதுவும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, மனிதன் இந்த சூழலை சிதைத்தது தான் அடிப்படை காரணம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த பூமி எனக்கானது, நான் மட்டும் சந்தோஷமாக ஆடி பாடி திரியணும், நான் மட்டும் அழகான சட்டைகள் விடணும், நான் மட்டும் குளிரூட்டப்பட்டையில் இருக்கணும், இந்த உலகத்தின் எந்த உயிர்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு ஆந்த்ரோபோசென்ட்ரிக், மனிதனை மையப்படுத்திய உலகமாக இருந்தது தான் காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் இனிமேல் எல்லாம் பத்திரமா இருக்கணும்ப்பா, குப்பையை பண்ணக்கூடாது, மண்ணை பார்த்துக்கணும், தண்ணியை பார்த்துக்கணும், கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த உணவெனப்படுவது நிலத்தோடு நீரை சொல்கிறது அதுதான். நீ நிலத்தையும் நீரையும் பாழாக்கினேன்னா அந்த நிலத்துக்கு கீழே எத்தனை உயிர்கள் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு தெரியுமா? நாம் இங்கே ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். ஒன் ஹெல்த் என்கிற ஒரு இதை கோவிடுக்கு அப்புறம் தான் WHO சொல்லிச்சு. முன்னாடியெல்லாம் ஹெல்த்னா என்ன அப்படின்னா, நான் நல்லா என்னுடைய இதயம் 72 தடவை துடிக்குது, என்னுடைய நுரையீரல் நல்லா 17 தடவை சுவாசம் பண்ணுது, என்னுடைய ஈரல் நல்லா அணுக்களை எல்லாம் பக்காவாக பார்த்துக்குது, தட்டுக்களை சரியாக வச்சுக்குது, என்னுடைய எலும்பு மஞ்சை வெள்ளெடுக்கு சிவப்பணெல்லாம் நல்லா கொடுக்குது, அப்போ ஹெல்த்தியாக இருக்க அப்படின்னு ஒரு கேட்கெட்டில் நீ எல்லா டெஸ்ட் பண்ணியா, பரவாயில்லப்பா, எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருக்குது, யூஆர் ஹெல்தி அப்படின்னு நினச்சான். அதுக்கப்புறம் இல்லைப்பா, இதெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, உன் மனம் நலமாக இருக்கணும்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. மனம், உடல் நலமாக இருந்தாலும் பத்தாது, நீ நல்லா 6 பேக் உடம்பு வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷனும் ஆங்ஸைட்டியாக இருந்தால் அதுக்கு பேர் ஹெல்தி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கோவிட் காலத்தில் அது ரெண்டையும் தாண்டி ஒரு விஷயம் சொன்னாங்க. மனம் நல்லா இருந்து காலையிலையும் சாயந்தரமும் நல்லா மூச்சு பயிற்சி செஞ்சு கடவுளை கும்பிட்ட பல பேரும் கோவிடில் போயிட்டாங்க மேலே. என்னாச்சு? அவனும் மனம் நல்லா தானே இருந்தது, உடல் நல்லா தானே இருந்துச்சு. அப்போ தான் கோவிட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, உன் உடல் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, உன் உள்ளம் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, உன் தரைக்கு கீழே நெளித்து கொண்டிருக்கிற மண்புழு நலமாக இருக்கணும். உனக்காக உழைத்து கொண்டிருக்கிற மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கோடானு கோடி நுண்ணுயிரிகள் நலமாக இருக்கணும். இந்த வளாகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய வேப்ப மரமோ வாக மரமோ அதனுடைய பூக்கள் நலமாக இருக்கணும். அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும். அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேனியோ தேன் சிட்டோ அது நலமாக இருக்கணும். இதுக்கு மேலே பறக்கக்கூடிய பறவை நலமாக இருக்கணும். பாண்டிச்சேரி கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நண்பர்களே நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதை ஒன் ஹெல்த் என்று சொன்னார்கள்.
அந்த ஒன் ஹெல்த் தான் நிலத்தோடு நீரே. இப்போ வருதா? இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் ஃபுட் அப்படின்னா டிஃபைன் பண்ணி ChatGPT சொல்லலை, பெர்ப்ளெக்சிட்டி சொல்லலை. ஆனால் ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிலமும் நீரும் நலமாக இருந்தால் தான் உணவு நலமாக இருக்கும், நீ நல்லா இருப்பேன்னு குடப்புலவையினார் சொல்லியிருக்கிறார். தமிழ் கனவு என்று பேசுவதற்கு பின்னாடி இதுதான் இருக்குது. ஒரு சொல்லுக்கு பின்னாடியும் ஒரு அன்னைக்கு இருந்த சொற்றொடருக்கு பின்னாடியும் எத்தனை விஷயங்கள் இருக்குது. என்ன அழகா அன்றைக்கி பேச இதில் போட்டாங்களே காணொளியில், சாதி இரண்டொழிய வேறில்லை. எவ்வளோ பெரிய ஃபிலா பயலாக போயிட்டுருக்கோம். நாமே இன்னும் சாதிய பிணக்குகளை வைத்து கொண்டிருக்கிறோம். நாமே இன்னைக்கும் ஆணவ கொலைன்னு பேசி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நம் தமிழ் சமூகம் நல்ல விஷயங்களை நமக்கு கொட்டி இருக்கு. இடையில் மறந்து போயிட்டோம். இடையில எல்லாத்தையும் தொலைச்சு ஓடிட்டு இருக்கிறோம். நாம் இங்கே மிகப்பெரிய ஒரு படிப்பை படிக்க இந்த கல்லூரிக்கு வந்திருக்கீங்க. அரசு கல்லூரியில், வளர்ந்த கல்லூரியிலிருந்து பல மாணவிகள் வந்திருக்கீங்க. பொறியியல் கல்லூரியிலிருந்து படிக்கிறீங்க. இந்த கல்வி நகர்த்தினோம். அந்த தளங்களுக்கு நகர்த்தும் போது இந்த தமிழ் சமூகம் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். சாதி இரண்டொழிய வேறில்லை, இட்டார் மேலோர். இட்டார்னா எதை வேணாலும் கொடுக்கிறவன் தான் மேல இருக்கிறவன். அறிவை கொடு, உன் அரவணைப்பை கொடு, நீ மேலானவன். இடமாட்டேன், நான் அன்பை கொடுக்க மாட்டேன், அரவணைக்க மாட்டேன், ஒதுங்கி நிற்பேன், நீ கீழானவன். ரெண்டு தான். எனக்கு அந்த வரி அப்படி பிடித்திருக்கு. இட்டார் மேலோர், கொடுத்தேன நீ தாண்ட மேலவன். எவ்வளவு அழகான சொற்று. நண்பர்களே, நம் சமூகம் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது. மறந்து நகர்ந்திருக்கிறோம். உணவு விஷயத்தில் அக்கறையோடு இருங்க. நமக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸனுடைய கிளச்சஸ் நமக்கு வரக்கூடாது. உங்களை மாதிரி ஒரு மாணவர் இந்த ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் என் உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 950 பேர் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. 950 மாணவர்கள் வேறு துறையில் படிக்க வந்திருக்காங்க. நான் 1996-97 என்னுடைய மருத்துவமனை ஆரம்பித்த காலம். அப்போ நான் மருத்துவமனை ஒரு சின்ன 100 சதுர அடியில் ஒரு மருத்துவமனை. அதில் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு அப்படியே இறங்கி கீழே வருவேன். அப்போது அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஐடிஐ வேலை செய்த நபர் ஒரு அம்பத்தூர் தொழில்பேட்டையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு குரங்கு படல் போட்டு சைக்கிள் அப்படி நிற்பார். நான் கீழே இறங்கி வரும்போது டாக்டர் வணக்கம் முடிப்பார். அவர் பக்கத்து தெருனால என்னை அடிக்கடி தெரியும். பார்த்துட்டு சொல்ல, சார் உங்களோட இல்லை இதில் வந்து ரிசப்ஷனில் நிறைய புத்தகம் கொஞ்சம் கொடுங்க சார், நான் என் பிள்ளைகள் படிச்சுட்டு நான் திருப்பி கொடுக்குறேன். அந்த தகப்பனுடைய ஒரே கனவு என்ன தெரியுமா? 2 பசங்க ஒரு பொண்ணு அவருக்கு. அப்போ 2 பையன் ஒரு பொண்ணு. நல்ல கேளுங்க, ஒரு சின்ன சம்பவம். 2 பையன் ஒரு பொண்ணு. அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி பெரிய கனவு, நான் சொன்னேன் பெருங்கனவு அவருக்கு. காலம் ஓடுது 20 வருஷத்தில். அதில் மூத்த பையன் என்ஜினியர் முடிக்கிறான். அவன் பிஇ முடிச்சுட்டு MCA பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவில் பணிக்கு போயிட்டான். 2வது பொண்ணு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். ஆனால் அவளுக்கு UPSC கிடைக்கல. அதுக்கு அடுத்த குரூப் 2 ஆஃபீஸ் ஆகி அவள் போகிறாள். 3வது ஒரு பையன், அவனுக்கு +2 முடித்தோடனே எனக்கு வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடச்சிருக்கு. என்னையை பார்க்க அவனும் அவங்க அப்பாவும் வராங்க. வந்தப்போ நடந்து 10 அவனும் பையனும் என்கிட்ட வந்து உட்காந்து அவன் சொல்லார், சார் இவனை மெக்கானிக்கல் படிக்க சொல்லிகிட்டே இருக்கேன், இவன் என்னமோ கம்ப்யூட்டர் தான் பெருசு, கம்ப்யூட்டர் படிக்க போகிறேன்னு சொல்கிறான். இது டாக்டர்கிட்ட வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் குடும்ப மருத்துவர் அப்படிங்கிறது எல்லா உறவுகளுக்கும் மேலானது, எல்லா நல்லது அப்படிங்காங்க. நான் சொன்னேன் கம்ப்யூட்டர் தான் இப்போ டெவலப் ஆகி இருக்கு, அவனுக்கு பிடித்தமாக இருக்குது, அவனுக்கு எது பிடிக்குதா இருக்கு. அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் இதில் வேலை பார்க்குறாரு. சார் நான் எப்படியாவது ஆளுக்களை பிடிச்சி டிவிஎஸில் வேலை வாங்கிடுவேன் சார். அவருடைய அதிகபட்ச கனவு, பெருங்கனவு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை வாங்கிடலாம், அவ்வளோதான்.
இருக்கான், நான் கம்ப்யூட்டர் படித்து பெரிய ஆளாவேன் அப்படிங்கிறான். இந்த சர்ச்சையெல்லாம் முடித்து அவனை கம்ப்யூட்டரில் சேர்த்தாச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்லூரியில் அவன் படிக்கிறான். படித்து முடித்து பெங்களூரில் முடித்த உடனே ஒரு அனிமேஷன் என்ஜினியரிங் ஏதோ ஒரு தொழில்நுட்பம் படிக்கிறது ஆகிட்டான். நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்க அம்மா ஒரு தடவை என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் அப்போ நம்மெல்லாம் நீங்களாம் சின்ன பிள்ளைலாம் இருந்திருப்பீங்க, பேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவதார் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அனிமேஷன் படம் எல்லோரும் பார்த்துருப்போம். சார் அந்த படம் போட அவனை இங்கிலீஷ்காரங்க கடைசியில் தான் போடுவாங்க, நீங்கள் படம் முடிஞ்சோடனே எந்திரிச்சு வந்துடுறாதீங்க, கடைசியில் என் பையன் பேர் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு தாயினுடைய அவ்வளவு சந்தோஷம். அந்த பையன் அதில் வேலை செஞ்சுருக்கான், அவன் பேர் பிடிச்ச அவர் எப்படியாவது பாருங்கள், வேகமாக ஓடிடும், நீங்கள் இருந்து பாருங்கள். படித்து முடித்து வந்தாச்சு. 2016 என்று நினைக்கிறேன், 15 மறந்து போச்சு. ஒரு பெரும் மழைக்காலம் சென்னையில், தீபாவளியை ஒட்டி, இந்த மாதத்தை நவம்பரை ஒட்டி பெரிய மான்சூன் மழைக்காலம். தீபாவளிக்கு விட்டு லீவு 10 நாள் இருந்துச்சு, சில சென்னைக்காரர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த மழை சென்னைக்கு வந்தப்போ எனக்கு ஃபோன் அடித்தான், அங்கிள் ஊரில் தான் இருக்கீங்களா, நான் உங்களை பார்க்க வரணும், வயிற்று வலிக்குது அப்படின்னா, இருக்கு வாப்பா அப்படின்ட்டேன். வந்துட்டான். தீபாவளிக்கு முந்தின நாளோ 2 நாள் முன்னாடி நான் வந்து பார்த்தோடனே வயிற்று வலினோடனே வழக்கம் போல் கொஞ்சம் திட்டி, டேய் ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட்டு அலையாத, நடுராத்தில் திங்காத அப்படி இப்படின்னு திட்டிட்டு 4 மாத்திரை எழுதி கையில் கொடுத்துட்டேன். ரொம்ப குடும்ப நண்பன், அந்த வீட்டை வந்து ரொம்ப எனக்கு அடுத்த ஒரு குடும்பம் மாதிரி எனக்கு கொடுத்தாச்சு, சீட் எழுதி கொடுத்தாச்சு. 2 நாள் ஆச்சு. தீபாவளி விருந்தினராக நான் வந்து ரியாதுலேயோ எங்கேயோ பேசுறதுக்கு போயிருக்கேன். ஒரு 3 நாள் கழித்து அவன் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நடுராத்திரியில் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. என்னடா இவ்வளோ அவசரம் கூப்பிட்றான்னு திரும்ப கூப்பிட்றான். ஆனால் அங்கிள் நீங்கள் கொடுத்த மருந்து எதுவுமே வேலை செய்யலை, ஒன்று நல்ல மருந்தாக கொடுங்க, இல்லை செய்யலை அப்படின்னா, டே இருடா நான் வெளிநாட்டுக்கு இந்த வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்த உடனே அவனை கொஞ்சம் வயிற்றெல்லாம் அமுக்கி பார்த்து எல்லாம் பார்த்து, என்னடா அது 3 நாளில் சரியாக இருக்கணுமே, ஏன் சரியாகலை அப்படின்னு ஒரு 4-5 சோதனை எழுதி கொடுக்குறேன். நம்ம பசங்களுக்கெல்லாம் இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி டெஸ்ட் எல்லாம் எழுதணுன்னா கிட்ட போட்டு அது என்ன சொல்லுதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த லேபுக்கு போவாங்க. அதே மாதிரி அவன் போட்டு பார்த்துட்டு, அங்கிள் நீங்கள் எழுதுனதெல்லாம் பார்த்தா வயிற்று வலிக்கான டெஸ்ட் மாதிரி தெரியலையே, இந்த டாக்டருக்கும் லேபுக்கெல்லாம் நிறைய வணிக ஒப்பந்தம் இருக்குமே, அது மாதிரி நீங்கள் ஏதாவது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டீங்களா அப்படின்னா, வந்து டெஸ்ட் உனக்கு இருக்காது, இருந்தாலும் நீ வலிங்கிறிய நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்ட்டேன். டெஸ்ட்டு முடிஞ்சு 2 நாளில் அந்த டெஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்த லேபில் இருந்த ஒரு சீனியர் டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறார். சார் நீங்கள் அனுப்பிச்ச இந்த பேஷண்ட்டு இந்த இதெல்லாம் ரொம்ப மாடிஃபையாக இருக்குது, நான் கொஞ்சம் வேறு அடடா ஏதோ சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவன் அண்ணன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறேன். இல்லை சில டெஸ்ட்லாம் பண்ணணும், கொஞ்சம் தம்பிக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது, அவனை இங்கே இருக்க வைங்க. அப்போ லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது, மழை நிறையா இருக்கனால யாரும் போக முடியல, அவன் இங்கே தான் இருக்கான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ திரும்ப எல்லா டெஸ்ட்டையும் பண்ணுறோம். கடைசியாக கண்டுபிடிச்சது அவன் 23 வயது. பயந்து போய் அவன் அண்ணன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறேன். இல்லை சில டெஸ்ட்லாம் பண்ணணும், கொஞ்சம் தம்பிக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது, அவனை இங்கே இருக்க வைங்க. அப்போ லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது, மழை நிறையா இருக்கனால யாரும் போக முடியல. திரும்ப எல்லா டெஸ்ட்டையும் பண்ணுறோம். கடைசியாக கண்டுபிடிச்சது அவன் 23 வயது இளைஞன், அவனுடைய உணவு குழலும் இரைப்பையும் சந்திக்கிற இடத்துல ஒரு புற்றுநோய், பெரிய கட்டி. அப்போ பிரைமரி அதுதானா இல்லை வேற எங்கேயாவது பதறி போயிடுச்சு, என்னடா இது ஸ்கோப்பில் இவ்வளோ கிளியராக தெரியுதே அப்படின்னு சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவர்கள் எல்லாம் அவனை அனுப்பி அங்கெல்லாம் கேட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க, உடனடியாக முதல்ல கீமோ கொடுக்கணும், கட்டியை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சையை நீக்கிட்டு திரும்ப சொல்லி முடிவு பண்ணுறாங்க. என்ற பயம் எல்லாருக்கும் கீமோங்கிற வார்த்தை அச்சப்படுங்கிறதுனால பயந்து கேட்குறான், அங்கிள் இதெல்லாம் வேணுமா, நான் எந்த இதுவும் பண்ணலை, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு ரொம்ப பதறி போய் சொல்கிறான். ஒரு மிக அழகான இளைஞன், அவன் பார்த்தா அவனுடைய உடல்வாகும் அவனுடைய எந்த நேரமும் கிண்டல் அடிச்சுட்டே பேசுவான். ஒரு தடவை வந்திருக்கும் போது இப்படி தான் இந்த சம்பவங்கள் தான் நடக்கும்போது அவங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, இவனை பண்ண மாட்டேங்கிறான், கொஞ்சம் தயவுசெய்து உங்கள்கிட்ட வரும்போது, எதுக்கு அவன் காய்ச்சலுக்கு வரும்போது நான் கல்யாணம் பண்ண சொல்லணுமா, கல்யாணம் அங்கிள்ங்கிறான், என் வேலையே மாறிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ வேறு கிண்டல் பண்ணுவான், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க அப்படிமான்ட்ட. அவ்வளோ ஒரு கிண்டலும் கேலியுமான பையன்.
அவனுக்கு இப்படி வந்தோடனே பதறி போச்சு. அதுக்கப்புறம் நான் தான் இல்லை, ஆனால் ரொம்ப அவசியம், எல்லாம் தற்காலிகம் தான், அப்படியே கடந்து ஓடி வந்துடலாம், பயப்படாதன்னு சொல்லி அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் 3-4 மாதங்கள் ஓடிச்சு. மார்ச் மாதம் வந்துருச்சு. அந்த மார்ச் மாதத்தில் 3வது கீமோ முடிச்சுட்டு என் அறையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். என் அறையில் அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு வராங்க. அவங்க அம்மா தோளில் அவன் கை போட்டிருக்கான். அவங்க அம்மா அவனுடைய இடுப்பை அணைத்து, ஏன்னா நடக்க முடியல அவனால், மெலிந்து முடியெல்லாம் கூட்டி இப்படியே மெதுவாக வர அவங்க அம்மா அழைச்சிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க. என் கண் முன்னாலே அந்த காட்சி. உட்காந்து பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். அங்கிள் இன்னும் வேணுமா? முடியல அங்கிள் அப்படிங்கிறான். இல்லைடா, பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் 2-3 கீமோ தான், சரியாயிடும், பயப்படாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த சோதனை முடிவுகள் அப்படி தெரியல, அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த தமிழர் திருநாள் வர்ற அன்னைக்கு முந்தின நாள், ஏப்ரல் 13 அன்னைக்கு, சித்திரை திருநாளுக்கு முந்தின நாள் வந்து எனக்கு நடு இரவில், பின்னிரவில் 11-11:30 எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பா. அவங்கள பார்க்கணுங்கிறான். நான் 10 மணிக்கு தான் என் ஆஸ்பத்திரி முடித்து வீட்டுக்கு போயிருக்கேன். 11 மணிக்கு ஃபோன். இருந்தாலும் மனசு கேட்கல, நான் போயிட்டேன். திரும்ப அவன் ஹாஸ்பிட்டலில் போய் பேச போகிறேன். எல்லாம் குழல்கள்லாம் கனெக்ட் பண்ணி படுக்க வச்சுருக்கு. என்னை பார்த்தோடனே அந்த மாஸ்கை எடுத்துகிட்டு அவன் சொல்கிறான், அங்கிள் எனக்கு வந்து எங்கள் அண்ணன் நாளைக்கு வராப்பில், வரல, அவரை வர சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப சுவாச திணறல் இருக்குது. அப்படியே நாளையிலேருந்து நான் வந்து பர்முடாஸ் போடலாமா? அதுதான் எனக்கு மறக்க முடியாத அதாவது வேஷ்டி கட்டியிருக்கான், பர்முடாஸ் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், அது போடலாமா? அப்படி 2-3 கேள்வியை அவன் பென்சிலில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கான். அது அவனால் பேச முடியல, எனக்கு சொல்கிறான். நான் ஒன்றும் இல்லைடா, நாளைக்கு வர சொல்கிறேன்டா, பல்மனாலஜிஸ்ட் நாளைக்கு கொண்டு வந்து பார்ப்பாரு, கவலைப்படாத, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது மணி 12:30-1 இருக்கும். 3 மணிக்கு அவன் இறுதி மூச்சை நிறுத்தி விட்டான். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க அம்மா அப்பாவும் முன்னாடி வந்து பார்க்கும்போது என்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம்? அவன் வந்து எந்த விதத்திலும் பிழை இல்லாமல் வளர்ந்த பிள்ளை, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பம் மேலே வந்துச்சு, இப்படி ஒரு மரணம் வரணுமா, இப்படி ஒரு மரணம் வேணுமா, அவ்வளவு கோபமழுதார். இதை கேட்கும்போது இங்கே நிலவக்கூடிய இவ்வளவு நேரம் இல்லாத ஒரு அமைதி என் மனசில் படுது. உங்கள் அத்தனை பேரும் அந்த பையனுக்காக வருந்துறீங்க. அத்தனை பேர் கண்களிலும் உங்களுக்கு அந்த வருத்தம் உங்கள் கண்களில் தெரிகிறது. ஆனால் இந்த கிளாஸ் முடிஞ்சு நம்ம வெளியே போனோடனே இதை மறந்து விடுவோம். ஆனால் நம் நண்பனையோ, நம் சகோதரனையோ, நம் சகோதரியையோ இப்படி இழந்தால் ஒரு கிளாஸோட கடந்து போயிட முடியாது. அது பெரும் வலியை கொடுக்கும். அப்படியான ஒரு சூழல், இந்த சுற்றுச்சூழல், நீரில் நடக்கக்கூடிய கழிவுகளால் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது, நிலத்தில் போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்களால் நடந்து கொண்டே இருக்கு. அப்போ ரொம்ப அக்கறையாக இருக்கணும். அவனுக்கு யாரோ ஒருத்தர் போட்ட ஒரு நெகிழி பையிலிருந்து போன ஒரு துணுக்கு அந்த பையனுக்கு வந்திருக்கலாம், என்னுடைய அனுமானம். அந்த யாரோ ஒருத்தராக இருந்திருக்கலாம். நம்ம 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் அப்படின்னு வாங்கி சாப்பிட்றோம். அந்த நூடுல்ஸ் 2 நிமிஷத்தில் வெந்துடும், 5 நிமிஷத்தில் தின்னு முடிச்சிருவோம். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற கவர் இருக்கு இல்லையா, அதை இந்த பூமி செரிப்பதற்கு 25,000 வருஷம் ஆகும் நண்பர்களே. எதுக்கு? அந்த பிளாஸ்டிக் பாட்டில் 85-90% தான் ரீசைக்கிளுக்கு போகுது, 10% குப்பை மாதிரி அங்கங்கே போடுறாங்க. அந்த குப்பையில் போடக்கூடிய விஷயம் எல்லாம் நிலத்தில் தான் மக்குகிறது. அந்த நிலத்தில் ஏதோ ஒரு மண்புழுவை கொள்கிறது, ஏதோ சில பாக்டீரியா கூட்ட முறியெடுப்பதற்கு நம் கொண்டாட்டம் காரணமாக இருக்கிறது. நமக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதியா? நமக்குன்னா வந்து ரத்தம், அதுக்கு தக்காளி சட்னியா? அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்ல, அதுக்கு ஒரு கணவன் மனைவி, ஒரு காதலன் காதலி, ஒரு நண்பன் இருப்பாங்கல்ல. அதை நாம் கொல்வதை நாம் பார்க்கவில்லை. நீரையும் பேணித்தான் ஆக வேண்டும். நம் நலத்திற்காக, இந்த மண்ணின் நலத்திற்காக நாம் பேணித்தான் ஆகணும். நம் உணவில் காட்டக்கூடிய அக்கறையும் இந்த நிலத்திலும் நீரிலும் காட்டக்கூடிய அக்கறை மட்டும்தான் அந்த பையனுடைய இழப்பு போல் நம் வீட்டில் நிகழாமல் இருக்கும். இழப்புக்கு முன்னாடி நான் நடந்த கருத்தரங்கு, அந்த கருத்தரங்கில் ஒரு பேராசிரியர், ஒரு அம்மா வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்ட் போடுறாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய பேராசிரியை, புற்றுநோய் துறையில் மிகப்பெரிய ஆள். அவங்க போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்லைடு, அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு
நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, கதிர்வீச்சில் இருந்தவங்க பல பேர் அமர்ந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அமர்ந்திருக்கும் போது அந்த அம்மா பேசும்போது ஃபஸ்ட்டு ஸ்லைடில் போட்டது, ஆங்கிலத்தில் உரையாற்றுகிறார்கள். அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடை போட்டுட்டு அவங்க சொன்ன வார்த்தை தான், நாங்கள் உட்கார்ந்தவங்களுக்குலாம் ஒரு 40-45 வயசு இருந்தது. This is the only unfortunate generation. நல்லா கவனிங்க. This is the only unfortunate generation, those who are going to see their own children's death on their lifetime அப்படின்னா. இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகில் இருந்து பார்க்க போகிற என்பது அதனுடைய பொருள். நீங்க 40-50 வயசுல இருக்கீங்க, நீங்க 60-70 வயசுக்கு சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ போவீங்க. ஆனால் உங்கள் பிள்ளை 15 வயசு 20 வயசில் இருக்கிறானே, அவன் உங்களை விட ஆபத்தான ஒரு காலத்துக்குள்ளே போகிறாங்கிறத அந்த உரையினுடைய சாராம்சம். நண்பர்களே, அந்த காலகட்டத்தில் குட்டி குட்டி தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குமுலேட் ஆகி உன் உடலையும் இந்த மண்ணையும் சேர்த்து பாதிக்கிறது. அப்போ நம்ம ரொம்ப அக்கறையாக இருக்கணும். அதுக்காக குதூகலம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அது ரெண்டு தான் இப்படி இறுக்கமாக இருக்கணும். நிலத்தையும் நீரையும் பாதுகாப்பாக, உங்கள் உணவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உணவு பாதுகாப்பாக இருக்க இருக்க பின்னாட்களில் இந்த சர்க்கரையில், இரத்த கொதிப்பில், புற்றுநோயில் இப்படியான ஒரு இளைஞனை இழந்தது போல் நாம் இழக்காமல் இருப்பதற்கு அது மட்டும்தான் சரியாக இருக்கும். இறுதியாக 6 சுவைகளில் இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்ளுங்க. இனிப்பு வேணாம், உப்பு வேணாம், 20 தாண்டி ஆச்சுன்னா நம்ம இனிப்பு உப்பையும் குறைச்சிக்கலாம். அதிகம் சேர்க்க வேண்டியது கசப்பும் துவர்ப்பும். கசப்பையும் துவர்ப்பையும் கூட சாப்பிடுங்க. புளிப்பு காரம் மிதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடிய உணவில் புரதம் மிகச்சரியாக இருக்கான்னு பாருங்க. 60 கிலோ எடை இருக்கீங்களா, 60 கிராம் புரதம் வேணும். அதுக்கு தான் சார் ஒரு டப்பா நிறைய 1500 ரூபாய்க்கு புரத டப்பா வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லாதீங்க. அது ஆக கெடுதி. அதுக்கு 2 முட்டை, கொஞ்சம் கொண்டக்கடலை, கொஞ்சம் சோயா, ஒரு கோழி துண்டு, ஒரு மீன் துண்டு போதும். வணிகம் உங்களை எப்படியாவது புரோட்டீனுக்கு எல்லாரும் வரான், ஜிம்முக்கு போகிற இடத்துல எல்லாம் இதை வித்துரு அப்படின்னு டப்பாவாக கொடுக்குறான். மீத்தோனைன் இருக்குது, தயமின் இருக்குது, அஸ்டின் கொண்டு வந்து கொடுக்குறான். அது வேணாம். 2 முட்டை, கொஞ்சம் கொண்டக்கடலை, சோயா, இருக்கிறதுலே புரதம் அதிகமாக உள்ள தாவரம், நல்ல கோழி, நல்ல காடை கோழி, நல்ல புலால், புரதச்சத்து மிகச்சிறந்தது எடுத்துக்கொள்ளலாம். மீன்கள் புரதம் மிகுந்தது, அப்படியான உணவை எடுத்துக்கொள்வோம். கசப்பு துவர்ப்பு தினம் இருக்கணும், இனிப்பு இருக்கும் தினம். நல்லா யோசிச்சு பாருங்கள், போன ஒரு வாரத்தில் நம்ம தினம் கசப்பு சாப்பிட்ருப்போமா? இருக்காது. கசப்புக்கு தேடலாம், வேப்பிலை மட்டும்தான் கசப்பு இல்லை. சுண்டக்காய் ஆகச்சிறந்த கசப்புகளில் மிகச்சிறந்த காய். போடா சுண்டக்காய் பாயலைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சுண்டக்காய்னா எள்ளி விளையாடுறது மாதிரி. ஆனால் இருக்கிற காயில் மிகச்சிறந்த காயில் ஒன்று சுண்டக்காய். சுண்டக்காய், கருவேப்பிலை, வெந்தயம், பாகக்காய் அத்தனையும் மருத்துவ குணம் உடையது. துவர்ப்பு தன்மை உள்ள வாழைப்பூ, பெண்கள் நிறையா இருக்கும். மாதவிடாய் சமயத்தில் அதிக ரத்தப்போக்குன்னா அம்மா கொடுக்குறது வாழைப்பூ தான், வாழைத்தண்டு தான். துவர்ப்பு தன்மை உடையது. தமிழ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியும், துவர்த்தல் என்றால் உலர்தல், ட்ரை. துவர்த்தல்னா உலர்தல். அதனால தான் துவர்ப்பு தன்மையுடைய வாழைப்பூ, வாழைத்தண்டு சாப்பிட்டா ரொம்ப ப்ளீடிங் இருக்காது. அவ்வளவு சிறப்பு. இனிப்பு அதிகம் குறைத்தாலே மாதவிடாய் சீராகும். மாதவிடாய் சுழற்சி நிறைய பேருக்கு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், பிசிஓடின்னு சொல்கிற அந்த பிசிஓஎஸ் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உடல் உழைப்பு குறைவதும் இனிப்பு கூடுவதும் தான். அப்போ இனிப்பை குறைத்து கொள்வோம், கசப்பையும் துவர்ப்பையும் கொண்டாடுவோம். ஒட்டுமொத்தமாக உணவின் மீதான அக்கறை, நாளைய நலத்தின் மீதான நம்பிக்கை. நண்பர்களே, இறுதியாக நிறைய இன்றைக்கி நம்ம சர்க்கரையை பேசுகிறோம், இரத்த கொதிப்பு பேசுகிறோம், புற்றுநோய் பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிற இன்னொரு நோய் மது வெறி நோய். எல்லா இளைஞர்களும் மது இருந்தது ஒன்றும் தவறில்லை. சில பேர்லாம் முன்னாடிலாம் என் பேஷண்ட்டாக வரவங்க ஏதோ மருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, ஏதோ கரப்பானுக்கு, கை வலி, கால் வலிக்கு போயிடுவாங்க. போன ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வருவாங்க, போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் திரும்ப ஹஸ்பண்ட் மட்டும் வருவார். சார், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ லேகியம் தைலம்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க, அதை ராத்திரி சாப்பிட சொல்லிடுறீங்க. நான் ராத்திரி லைட்டாக ஒரு கட்டிங் சாப்பிடுவேன். அவள் கூட இருந்தாலேன்னு நான் சொல்லலை. என் ஒய்ஃபுக்கு பயம், அவள் கூட இருந்தாலே நான் சொல்லலை. அதனால் நீங்கள் எழுதுறதை சாப்பிட்டு வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லுவார். போயா அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு. ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு வேறு வராங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார், பிஸ்னஸ்க்காக எப்போவாது லைட்டாக, அதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக தான் சார் குடிப்பார். என்னடா ட்ரிங்கிங்கில் குவாலிட்டியானது? வைன்லலாம் கம்மியாக தான் ஆல்கஹால் இருக்குது, பீர்லலாம் கம்மியாக ஆல்கஹால். மாதிரி 4% ஆல்கஹால் இருந்தால் 4 வருஷம் கழிச்சு சங்கு, 40% ஆல்கஹாலாக இருந்தால் 4 நாளில் சங்கு. சங்கு உறுதி, என்றைக்கு ஊத போகிறாங்கிறது தான் பர்சன்டேஜ் வச்சு வேற ஆகிடும்.
நண்பர்களை நல்ல புரிந்து கொள்ளுங்கள், எந்த மதுவும் உடலில் எந்த அளவிலும் ஏற்றுக்கொண்டது இல்லை. வணிகம் சொல்கிறதா சில பேர் சொல்லலாம், சார் டாக்டரே சில பேர் சொல்கிறாங்க கொஞ்சமாக குடித்தா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும், அந்த டாக்டருக்கு எவனாவது ஊற்றி கொடுத்துருப்பான். இப்போ வந்திருக்கிற மெடிக்கல் ஜேர்னல் கூட, இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற மெடிக்கல் ஜேர்னல் கூட ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால். உன்னுடைய ஈரல் சசப்டபிலிட்டி இருந்ததுன்னா, உன் ஈரல், உன்னுடைய ஈரலினுடைய மரபணு ஆல்கஹால்னால அது சிரோட்டிக்காக ஃபைப்ரோட்டிக்காக மாறும்னா அதை ஆண்டவனே வந்தாலும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக அது சிரோட்டிக்காக மாறிடும். எதற்கு அது மாதிரியான ஒரு சிக்கல்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவாசான் சொல்லிட்டான், கல்லுண்ணாமை புலால் உண்ணாமை சொல்லும்போது கல்லுண்ணாமையும் சொல்லிட்டான். கள்ளு வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் வெறும் மதுவினுடைய உடல்நலக்கேடு மட்டும் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைக்கும் முதல் காரணம் மது. நண்பர்களே, நமக்கு வேண்டாம். நண்பர்களே, மது அருந்துவதை விட்டுவிடுங்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம். பல்வேறு தமிழ் இலக்கியங்களை ஆய்வு செய்து அதிலிருந்து தேர்ந்தெடுத்த செய்திகளை அழகு தமிழால் இளையோரின் சிந்தனைக்குள் ஊடுருவிச் சென்று தான் நிறுவ நினைத்த கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து சுற்றுப்புறம் மீது நம் அனைவருக்கும் காதலை ஏற்படுத்தியுள்ள சிறப்பு விருந்தினருக்கு மீண்டும் ஒரு முறை நமது கரவொலிகளை எழுப்பி நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். கேள்விக்கணைகளை தொடுக்கும் நேரம் இது. முதலாவதாக கேள்விக்கணைகளை தொடுக்க வருபவர் செல்வி பி. பிரியதர்ஷினி, மயிலம் பொறியியல் கல்லூரி. அவருக்கு ஒலிபெருக்கியை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நிலவி வரும் விரைவு உலகில் அதிகரித்து வரும் துரித உணவை தவிர்க்க ஆரோக்கியமான உணவை பின்பற்ற என்ன வழிகள்? முதல்ல மனம்தான். துரித உணவுகள் அப்படிங்கிறது பசிக்காகவும் ருசிக்காகவும் மட்டும்தான். துரித உணவு அப்படின்னா எதுக்காக போய் சாப்பிட்றோம்? அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, முடி நல்லா வளரும், மூளை கொஞ்சம் விரியும் அப்படின்னா போய் சாப்பிட்றோம். துரித உணவு வாய்க்கு நல்லா இருக்கும். விராட் கோலி சாப்பிட்றான், தோனி சாப்பிட்றாரு, நானும் போய் சாப்பிட்றேன். பசிக்காகவும் ருசிக்காகவும் குதூகலத்துக்காகத்தான் துரித உணவுகள் சந்தையில் இருக்குது. பசிக்கு சாப்பிட்டதாவது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம், அந்த நேரத்தில் அவசரம் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறது. ஆனால் பெரும்பாலான இன்னைக்கு விற்பனை செய்யக்கூடிய துரித உணவுகள் அத்தனையும் வாய் ருசியை மட்டும் வைத்து வைக்கிறாங்க. அதில் எல்லா துரித உணவுகளையும் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதுக்கு பாதுகாப்பதற்காக ஷெல்ஃப் லைஃப்பை கூட்டணுங்கிறதுக்காக சேர்க்கப்படக்கூடிய